வணக்கம். செல்வகுமாரின் காலை 11:30 ஆய்வறிக்கை 2025 நவம்பர் 22 சனிக்கிழமை காலை 11:30 ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நிறைய மாற்றங்கள் கொண்டது. நுட்பமாக அறிந்து புரிந்து விலகி பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதையும் முதல்ல பார்த்துட்டு நம்முடைய அறிக்கையை சமர்ப்பிப்போம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு ரெண்டு நிகழ்வை குறிப்பிட்டிருந்தார்கள். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கணும்னு மீண்டும் சொல்றேன். ஒன்று, அரபிக்கடல்ல குமரிக்கடல் வழியாக சென்ற தாழ்வு பகுதி நீடிப்பதாக அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். மற்றொன்று, மலேசியாவிற்கும் சுமத்ரா தீவிற்கும் இடையே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அந்தமான் பகுதியில் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று அறிவித்திருந்தார்கள். அது இன்றைக்கு தான் அந்த 22ஆம் தேதி. இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அது அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்க கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தெற்கு அந்தமான் பகுதி தான் தென்கிழக்கு வங்கக்கடல் என்பது. ஆக நாளை தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஓகே, இது தவிர மேலும் ஒரு நிகழ்வு இலங்கை அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கிறது. 19ஆம் தேதியே உருவாகும் என்று சொல்லி இருந்தோம் நீண்டகால அறிக்கையிலேயே. அது 20ஆம் தேதி வாக்கிலே அது காற்று கீழடுக்கு சுழற்சியாகவும் 21ஆம் தேதி நேற்றைக்கு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும், அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாகவும் உருவாகி இருக்கு. இது தற்பொழுது இலங்கையோட தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கு. இதை நீங்கள் ஏதாவது செயலிகள் இருந்தால் கூட அதில் பார்க்கலாம். ஓகேயா? இது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, நாம என்ன சொல்றோம்னா, நேற்றைக்கு காலை 6:30 மணிக்கு, அதாவது 21ஆம் தேதி நவம்பர் 21ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு இப்படியும் நடக்கலாம் என்கின்ற ஒரு மாதிரியை வழங்கி இந்த வழித்தடத்திலும் நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருந்தோம். அந்த வழித்தடத்திலேயே நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த வழித்தடத்தில்னா எது? இப்போ இலங்கைக்கு அருகே உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு தான் காற்றழுத்த